Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோனா நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. ஓகே, என்னன்னு பண்ண போறாருன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்த வீடியோ போறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணிக்குன்னு முட்டை வச்சா அதை எடுத்து சாப்பிடலாமா? என்ன பழக்கம் அது? பாவம் இல்ல இந்த குழந்தை, பாவம். அதை சொல்லுங்க நீங்களே. பிரியாணி ஆனந்த் வச்சிருந்தாங்க, நான் வெளியே போயிட்டு வந்தேன். முட்டையே தின்ன மாட்டேன். இவங்களை கேளுங்க, இது வரைக்கும் பிரியாணில வச்சாலும் முட்டை கிட்ட வரக்கூடாது. இன்னைக்கு என்னமோ வந்தம்மா அப்பாவா எடுத்து கடகடன்னு துண்டேன். இந்த அம்மா வரல, முட்டை மட்டும் தொடாதியா, முட்டை பாரு இப்பவே அழுவுற, கீச்சு கீச்சுன்னு அழுவுறா பாருங்க. கறி இருக்கு, இந்த பிரியாணி இருக்கு, சாத்த கூட போட்டுரு. அது எனக்கு தெரியாதா? நானும் சாப்பிடலாமா? கேட்கணும்ல நீ. நானும் ஒரு வாயில இவங்க சாப்பிடுறாங்களா? குழந்தை வெறும் சாப்பாடு தான் மாதிரி தானுமா. அது அவளுக்கு தெரியுமா? அது பாரு, அங்க பாருங்க, அங்க உட்காந்துட்டு கீச்சு கீச்சுன்னு அழுகுறா. கறி போட்டா வேணாண்டா, சாப்பிட மாட்டேன். அது என்னவோ தெரியலம்மா. அடிக்காதீங்க என்னமா மெனி உன்னோட சிக்கன் எடுத்துட்டாங்க, முட்டை எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, சிக்கன் முட்டை பாட்டி எடுத்துட்டாங்க. பாட்டி திட்டுமா, பாட்டி திட்டுமா, திட்டு பாட்டி திட்டு. தரமாட்டாங்களாம், தரமாட்டாங்களாம் பாப்பாக்கு. பாட்டி அடிக்குது. இப்ப வெளியே அவுத்து விட்டா கடிச்சிருவா அம்மா. சரி சரி, ஓகே 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 ஓகே. நான் அடிச்சதோட எக்கு தரலையாம், அதனால இப்ப கோவம் அவளுக்கு. ஓகேம்மா ஓகேம்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா என்ன பண்றாரு உள்ள போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இப்போ வீட்டுல அவங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க நைட்டுக்கு. இப்ப சிக்கனும் இட்லி ஊற்றலாம்னு சொல்லி எப்பவுமே வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்பேன். 2 நாளாக வந்து மாமாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லைங்களா, அதனால ரொம்ப வீட்லேயே எதுவுமே மனசு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் டிஃபனுக்கும் ஊற வைக்கல, எதுவுமே பண்ணலை. நாளைக்கு தான் சரி அரைக்கலான்னு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறது, டிஃபன் உப்புமா 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 தோசை மாவு இருந்துச்சு, இதை மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருந்தோம். சரி ஓகே, மாமாவும் வந்து வெறும் தயிர் சாதமே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. அதனால இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு செய்யலான்ட்டு. என்ன மாமா பண்றீங்க பாருங்க, பண்ணிட்டு இருக்காரு. கொடுங்க, அறிகிறா தான் அம்மா அறிஞ்சு தரேன்னாங்கல்ல. வா வா வா, எடுத்து கொடு வா. வெண்ணிக்கு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வச்சுக்கிறேன். நீங்களே பாருங்க, இந்த ஒயிட் ரைஸ் கூட தயிர் ஆட் பண்ணி முட்டை ஆட் பண்ணா அவ சாப்பிட்டுருவான். அதுக்குள்ளேயே அம்மா இந்த வேலை பண்ணிச்சு. அப்பவே நான் எடுத்து வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சிக்கனை ஏன் சாப்பிட்டேன்னு கேளு மாமா. சிக்கன்ன்ற பாரு, முட்டை ஏன் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு கேளு மாமா. அது கறி எல்லாம் புட்டு வச்சுக்கிறேன்ப்பா, அது போட்டு பேசி எடுத்துது. சொல்லு மாமா. துண்ணாதும் எடுத்து துண்ணால, சரி அம்மா தானே அப்படி சொல்லுங்கள. முட்டை கிடைக்கவே கிடைக்காதா? அது பட்டினியா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு எல்லாம்? தலை பண்ணும் இன்னைக்கு. இந்த மாதிரி பாட்டு பாடிடு, அவன் காப்பி ரைட் கொடுத்துறான் என் வீடியோக்கு. அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட என்ன சொல்றது? என்ன சமையல்? சிக்கன் குழம்பு, இட்லி. ஆயிடுச்சா? 1 வீக் ஆயிடுச்சா? ஆமா, இன்னைக்குதான் செய்யறோம். நேரம் இல்ல, உடம்பு வந்து அப்படியே தான் இருக்கு. யாரும் சாப்பிட்டாலும் சேர்த்தாலும் ஆசையா இருக்கு சாப்பிடணும், சாப்பிட முடியல. என்ன பண்றது, கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் நீ இப்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஆனா ஃபுட்டு சரியில்லாதனால ரொம்ப உடம்பு மெலியுது ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு.
அதுக்குதான் பால் வாங்கிட்டு வந்து என் பொண்ணு பேரிச்சம்பழம்லாம் போட்டு சாப்பிடுங்க அதான் ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறா. அப்போ கூட அவருக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. வயிறு உபவாசமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. தக்காளி போட்டுருமாமா, வதங்கிடுச்சு பாரு. நார்மலா என்னென்ன போட்டீங்கம்மா? தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு. நீங்க பச்சை மிளகாய் போடுறீங்க, நான் செஞ்சேன்னா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவேன். நான் போடுவேன். என்னோட ஸ்டைல் அப்படி, உன்னோட ஸ்டைல் இப்படி. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒரே மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் மாறதான் செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். பாருங்க. இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கூட கடையில வாங்கினா அவ்வளோ கலர் கிடையாது மாமா. இப்ப நம்ம காஷ்மீர் மிளகா வாங்கி நம்ம தனியா அரைச்சோம்னா கலர் கொடுக்கும். அது காரம் இருக்காது, கலர் மட்டும் தான் அது. இது என்னது? கரம் மசாலா. இப்ப இதை செஞ்சுட்டோம், அப்ப காலைக்கு என்ன பண்றது? அப்போ நைட்டு இதை சாப்பிட்டுட்டா என்ன சிரிக்கிற பாருங்க, சிரிக்கிறாரு கேட்டா. காலைல என்ன பண்றது? ஏன்பா உனக்கு ஏப்ப விடுறதுக்கா? அதுக்குதான் கேட்டேன். தோசை காலையில தோசை கொஞ்சம் குழம்பு வந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். தோசை ஊத்திக்க வேண்டியதான். சும்மா பொழுது போனா பொழுதுனா என்ன சமையல், என்ன டிஃபன் பண்ற, இதே இதுவா இருக்குல்ல. யாரோ அதெல்லாம் கண்டுபிடிச்சானுன்னு தெரியல. இது மாதிரி வேலைக்கு பசி எடுக்க. சிக்கன் போட்டாச்சு. நைட்டி மேடம், முட்டை திருடி இப்ப நிக்கிறாங்க விடமாட்டேன். என்ன பண்றீங்க? குளிச்சுட்டு இப்பதான் வர தால தக்க என்ன பண்றீங்க, எப்படி சொல்ல முடியும்? அதர்ஸ் சொல்றேன் சொல்லிதான் பாரு, நான் போய் சொல்றாங்கன்னு சொல்லிடுவேன். அதையும் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் குளிச்சுட்டு வரேன். சிரிக்காதீங்கம்மா, பயமாக்கு. அப்ப வீடியோ எடுக்காத, பல்லு போயிட்டு இருக்கு, நான் என்ன செய்வேன்? கலர் ஃபுல்லா இருக்கு, செமையா இருக்கு. எம்மி. கொஞ்சம் தண்ணி ஊத்தலையா? அதுக்குள்ளேயே விசில் போடுறீங்க. ஓகே, பூக்காகட்டும். அது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் மாமா. வெறும் இஞ்சி பூண்டு இதுதான் போடுவேன். சிக்கன் தண்ணி குழம்பு மாமா, தேங்காய் வந்து ஃபில்டர் பண்ணி போடுங்க, அப்பதான் உனக்கு ஏப்பம் வராது, புரியுதா? தேங்காய் வந்து அந்த சக்கெல்லாம் எடுத்துடணும், பால் மட்டும் ஃபில்டர் பண்ணி ஊத்தணும். உங்களதான் அது சொல்றது கேளுங்க. தண்ணியா அரைக்கலாம் கூட, அதுல தண்ணி ஊத்தி ஃபில்டர் பண்ணலாம். என்னதான் இப்போ நாக்குல நல்லா இருக்கு.
சூப்பரா இருக்கு. இவ்வளோ நேரம் ஆகுது பேர், தண்ணியே கொதி வந்துச்சு நான் இட்லி ஊத்துறதுக்குள்ளேயும். இன்னும் ஊற்றி ஆயில் தொட்டல வழுக்கு. இந்த ஒரு தட்டு ஒரு அவ்வளவுதான். இந்த ஒரு ஈடு போதும்ல நம்மளுக்கு. தெரியல ஏனே தெரியல, ஏன்னு குறைக்குதுங்க எல்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊத்தியாச்சு. ஆமா ஆமா ஊத்தியாச்சு. சிக்கன் பத்தியா இன்னும் விசிலே வர. நான் இட்லி ஊத்திட்டு இட்லி கூட விசில் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. பிளான்ட்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா வளருதுன்னு. இதை விட அவன் இங்க பாத்தீங்களா சூப்பரா வளர்ந்துட்டு வருது. நான் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா அழகா வளர்ந்துட்டே வருது. சூப்பரா இருக்கு பார்க்கவே. சாப்பிட்டு இப்படியே நீ டேஸ்ட் பாரு. வாவ், எப்படி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு. கலக்கா சூப்பரா இருக்கு. சிக்கன் மட்டன் தண்ணி குழம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இது சிக்கன் தண்ணி குழம்பு. இட்லிக்கு இப்படிதான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம் வேணாம் வேணாம், முதல்ல குழம்பு ஊத்து சொல்றேன். எப்படி இருக்கு? கொதிக்குதா? சரி இரு, இட்லி வச்சு தரேன், சாப்பிடுறியா? இந்தமா தேவிக்காமா, ஒருத்தரையா கூப்பிடுறதுக்கு உயிர் போயிடுச்சு எனக்கு. குக்கர் துணி வச்சு தூக்கின்னு வா. தேவிமா எப்படி இருக்கு சொல்லு. தண்ணியா அவருக்காக அந்த மாதிரி தண்ணியா அந்த மாதிரி வச்சோம், காரம் எல்லாம் கம்மியா, இல்லைன்னா பாவம் நைட்ல கஷ்டப்படுவாரு அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? சரி உனக்கு இல்லையா? என்ன ஆச்சு? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமா சரி ஓகே சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓவரால் லென்த்தாகவும் போயிடுச்சு. எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. நைட்டு டிஃபனும் சூப்பராக இன்னைக்கு நல்லா போச்சு. ஏன்னா நேற்று வந்து மழை பெஞ்சுது, அப்போ சாப்பிட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கு மழை பெய்யல, வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இருந்தாலும் அது ஜாலியாக தான் இருக்கு. 9:30 மேலே ஆயிடுச்சு இப்போ. இதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பிட்டுன்னு இருக்காங்க உள்ள. நான் மட்டும் இன்னொரு இட்லி வேகுது, 3 தட்டு மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.